ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கரூருக்கு போகக்கூடிய பழைய பைபாஸ் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு 10.5 ஏக்கரில் ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களை கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களை கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கரூருக்கு போகக்கூடிய பழைய பைபாஸ் ரோடுங்க. அந்த லைனில் வழியாக வந்தோம் அப்படின்னா எரியோடு பக்கத்தில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. மெயின் ஹைவேஸ் ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தென்னந்தோப்பை வந்து நம்ம வந்து ரீச் ஆயிடலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 800 தென்னை மரங்கள் எல்லாமே காப்பில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கேணி இருக்குது, 2 போர் இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் வந்து கிடச்சிருக்கு. ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணுறதுக்கு தகுந்த மேனிக்க நமக்கு ஒரு வீடுமே வந்து கிடச்சிருக்கு. இந்த தென்னந்தோப்போட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 35 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எங்களால் எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கான பாதையை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு 30 அடியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 அடி வரைக்கும் தாராளமாக ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து நமக்கு வந்து இருக்குது. இது வந்து பஞ்சாயத்து பாதைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 500 அடிக்கு குறையாமல் நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜோட நமக்கு வந்து கிடைக்கிது. இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்து தார் ரோடு போட்டாங்க அப்படின்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைஞ்சிடக்கூடிய ஒரு தரமான இடம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட மண் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு செம்மண் பூமியாகவும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஊரடி தோட்டமாகவும் கிடச்சிருக்கு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சுற்றிலும் ஃபென்சிங் போட்டு சூப்பராகவே நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு தோட்டம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பொள்ளாச்சி, கேரளா, கோயம்புத்தூர் சைடெலாம் வந்துட்டு தென்னை மரங்கள் எல்லாமே இந்த பூச்சி வச்சு அடியாயிருச்சு. அதனால இன்றைக்கி தேங்காயோட ரேட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி விற்ற ரேட்டை விட இன்றைக்கி இருக்கக்கூடிய காஸ்ட் வைஸாக பார்க்கும்போது கூட தான் வந்து ரேட் வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்த நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதன் மூலிமா வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரங்களோட வயசு அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 25 வயசுக்குள்ளே தாங்க தென்னை மரங்களோட வயசே வந்து இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா மரமே நமக்கு ஒரு நல்ல ஒரு காப்பில் நல்ல ஒரு ஈல்டுலையுமே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு இடம் வாங்குறதுக்கோ, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம வாங்கி போடுறோம் பின்னும் பிறகு வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கோ இந்த இடம் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு வெட்டுக்கு வந்து காயின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 20,000 காய் குறையாமல் நமக்கு வந்து தாராளமாக வந்து கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. அதே போல் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் மரங்கள் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஈல்டில் பச்சை பசேர்னு தான் இருக்குது. மரங்கள் எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் சூப்பராகவே நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா குத்தகைக்கு வந்து விட்டுருக்காங்க. குத்தகையோட லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு வருஷத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபாயிலிருந்து ஒரு 15 லட்ச ரூபா வரைக்கும் குறையாமல் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ தென்னந்தோப்பை வாங்குறீங்க அப்படின்னா இதிலே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த சைடை பொறுத்த வரைக்கும் என்ன விவசாயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமரம், அது இல்லாமல் வந்துட்டு எலுமிச்சை, சப்போட்டா கன்று, இது இல்லாமல் கொய்யா மரம், அது போக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இடையில வந்துட்டு வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி எல்லாம் விவசாயம் பண்ணி நமக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 2 போர் இருக்குது. 2 போர்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு போர் வந்து 900 அடியும் இன்னொரு போர் வந்து ஒரு 1000 அடி வரைக்கும் போட்டிருக்காங்க. அதே போல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய கேணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேணியில் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து தண்ணி இருக்குது. இந்த தென்னந்தோப்பை பொறுத்த வரைக்கும் இதை வாங்கி நீங்கள் எதையுமே வந்துட்டு உருவாக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராகவே வந்து நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் லீகல் ஒப்பீனியன் பார்த்துட்டு இம்மிடியேட்டாக வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும்.
அந்தளவுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸோடு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ கூட நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். கேணியை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு 80 அடியிலேருந்து 90 அடி வரைக்கும் குறையாமல் தாராளமாக வந்து நமக்கு வந்து தண்ணி வந்து இருக்குது. அதே போல் இந்த இடத்தோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து கிடைச்சிருக்குங்க. நிறைய பேர் வந்து வாஸ்து முறைப்படி இந்த இடம் இருக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கிறது வந்து ஒரு கூடுதல் சிறப்பம்சம்னே நம்ம வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஹைவேஸுக்கும் ரொம்ப ரொம்ப நியர்பையாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதே போல் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், இந்த இடத்த சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃபென்சிங் போட்டு சூப்பராகவே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போதே வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம லேண்டு ஓரியன்டாக இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவோம். அப்படி இருக்கிறப்ப கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்துட்டு லேண்டு மட்டும் இல்லாமல் லேண்டு வாங்குறவங்களும் சரி, அதே போல் விற்கிறவங்களும் சரி, அவங்க செய்ய வேண்டிய சில விஷயங்களும், அதே போல் ஃப்ரீ இபி சர்வீஸ் கிடைக்காதவங்களுக்கும் சில டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோ மூலிமா நாங்கள் வந்து சொல்ல விரும்புகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லேண்டு வாங்குறவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடத்துக்குமே வந்துட்டு பெரிய லெவலில் நீங்கள் அட்வான்ஸ் வந்து போடாதீங்க. போடும்போது வந்துட்டு அதிகபட்சம் ஒரு 10,000 ரூபா வரைக்கும் வந்து போடுங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய இடம் இருக்குது அப்படின்னா ஒரு 20,000 கூட அட்வான்ஸ் போடுங்க, ஒன்றும் தவறு இல்லை. அதே போல் இந்த 10 ஏக்கருக்கு கம்மியாக இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 10,000 ரூபா வரைக்கும் டோக்கன் அட்வான்ஸ் வந்து போடுங்க. அதே போல் லேண்டு விற்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்வேரை கூப்பிட்டு படியை கட்டி இடத்த வந்து அளந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ஓர்ஸாக வந்து எடுத்து வைங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சுன்னா 1975 இன்னைக்கு கரண்ட் டேட் வரைக்கும் ஈசி மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லேண்டு பர்ச்சேஸ் பண்ண வர்றவங்கள பொறுத்த வரைக்கும் இமிடியேட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வந்து வருவாங்க. காலதாமதம் இப்போல்லாம் யாருமே வந்து எடுக்கிறதுல கிட்டத்தட்ட 3 மாதம் 6 மாதம் அப்படிலாம் யாருமே வந்து டைமிங் வந்து சொல்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் லேண்டு வாங்குறவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு லாயர்கிட்ட வந்து கொடுங்க. லீகல் ஒப்பீனியன் பார்க்குறவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏஜ்டு பர்சனாக பார்த்து கொடுங்க. ஏன்னா மேக்ஸிமம் 1975 இருந்து இன்றைக்கி ஈஸி வந்து எடுத்துடலாம் கரண்ட் டேட்டு வரைக்கும். ஓரல் ஈஸியாக வந்து போடாமல் மேக்ஸிமம் வந்து சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸிலேருந்து அந்த QR கோடோட நமக்கு அந்த கார்னரில் வந்து வரும். நம்ம அந்த பிரிண்ட் அவுட் எடுக்கும்போதே அந்த மாதிரி ஈஸியாக பார்த்து நாங்கள் எடுங்க. ஏன் அப்படின்னா நிறைய இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா பத்திரம் வயசாக பார்க்கும்போது இடம் வந்து கூட இருக்கும். அது வந்து நம்ம ஈஸியில் வந்து காட்டும். ஆனால் பத்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏக்கர் 1/2 ஏக்கர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஈசி வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா, அதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மூலியமாக எடுக்கக்கூடிய ஈசி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவாகவே வந்து தெரிஞ்சிடும். ஒரு சில விஷயங்கள் விடுபட்டு போயிருந்தாலும் கூட அது வந்து டீட்டெயில்டாக தெளிவாக வந்து நீங்கள் வந்து இந்த ஈஸியில் வந்து பார்த்துக்க முடியும். லீகல் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க வந்து இன்றைக்கி ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ரிஸ்க்காக வந்து இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 3.5 லட்ச ரூபா வந்து சொன்னாங்க. இன்றைக்கி ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தா கூட இம்மிடியேட்டாக வந்து ஃப்ரீ இபி சர்வீஸ்லாம் வந்து கிடைக்கிறதில்ல. நிறைய பேர் வந்து அதனால் வந்து சோலார் போட்டு அதன் மூலிமா விவசாயம் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஜி ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காஸ்ட் வைஸாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தான் வந்துட்டு பண்ணுறாங்க. அதாவது போரோட டெப்த்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து உள்ளே வந்து பம்பு போடுறது ஓவராலாக நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. நான் ஒரு ஓரலாக மட்டும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 75,000 ரூபா. அதாவது ஒரு போர் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எல்லாமே வந்து பம்பு இம்பு எல்லாமே செட் பண்ணி சோலார் போட்டு அதன் மூலிமா எடுத்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து 75,000 ரூபா வரைக்கும் வருது. அந்த மாதிரி இடம் ரிலேட்டடாக பார்க்கும்போது கூட காஸ்ட் வைஸாக கொஞ்சம் வந்து கூடும். இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். டைரெக்டாக அவங்களோட நம்பரே வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதன் மூலிமா நீங்கள் வந்து டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருக்கவங்கலாம் நம்மள்ட்ட வந்து ஒரு எம்டி லேண்டு தான் இருக்குது, ஃப்ரீ இபி சர்வீஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இனிமேல் வந்து நீங்கள் எதுவும் ஒரி பண்ண தேவையில்ல. சோலார் இது போட்டே நீங்கள் வந்து நல்லா வந்து பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோவில் தெளிவாக வந்து பார்த்துருப்பீங்க. அதே போல் நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து கேதர் பண்ணி இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஜி ஸ்மார்ட்டுங்கிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்றவங்களோட கொட்டேஷனுக்கும் இவங்களோட கொட்டேஷனுக்கும்
நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. காஸ்ட் வைஸாக பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கம்மியாக தான் வந்து கோட் பண்ணுறாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து நான் டீட்டெயில்டாக வந்து சொன்னேன். அதே போல் எங்கள் சேனலை பொறுத்த வரைக்கும் எங்கள்கிட்ட வரக்கூடிய பையர்ஸ் அத்தனை பேருக்குமே நீங்கள் எப்படி வந்து இடத்த பார்த்து நீங்கள் லீகல் பார்க்குறீங்களோ அதே மாதிரி எங்களோட சேனலுக்காக நாங்களுமே பர்சனலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு அட்வொகேட் வந்து வச்சுருக்கோம். நீங்கள் லீகல் பார்க்குற மாதிரி நாங்களுமே வந்து லீகல் பார்த்துருவோம். லீகல் பார்த்து 2 சைடுமே ஓகேவா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் பெரிய அமௌண்ட் போட்டு அக்ரிமெண்ட் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த விஷயத்தை வந்து பண்ணுறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் லோ பட்ஜெட்டில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் வரைக்கும் நிறைய இடங்கள் வந்து நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்து அப்லோடு பண்ணுறதா இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். எங்களுடைய சேனல் டெவலப் ஆகிறதுக்கு எங்களுடைய வியூவர்ஸான உங்களோட சப்போர்ட்னால் மட்டும்தான் எங்களுடைய சேனல் நாளுக்கு நாள் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்குது. அதுக்காக என்னுடைய நன்றியை மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லாட்டி நாங்கள் இல்லைங்க. உங்களோட சப்போர்ட்னால் மட்டும்தான் எங்களோட சேனல் இன்றைக்கு வரைக்கும் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே சொல்லிட்டேன். வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நாள் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.